ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, பரன் மேலே இருந்த இரும்பு பெட்டியை முத்துப்பாண்டி எடுக்கும்போது அது அவருடைய கையை கிழிச்சு ரத்தம் வருது. ரத்தம் வருதுல, ஒன்று யாரில் இங்கே வந்து இதெல்லாம் எடுக்க சொன்னா, நானே எடுத்திருப்பேன்ல, எதுக்கு இவ்வளோ அவசரம்னு சண்முகம் கேட்குறாரு. பழைய பெட்டியில் அதான் வெட்டிடிச்சுதுன்னு முத்துப்பாண்டி சொல்கிறாரு. உடங்குடி, பரணி கிட்ட இந்த மருந்தெல்லாம் வச்சிருக்க ஒரு டப்பா இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து இவன் காயத்துக்கு மருந்து போட்டு விடுன்னு சொல்கிறாரு. உடங்குடி கட்டான அந்த விரல்ல கட்டு போட்டு வச்சிருக்காரு. அதை பார்த்த பரணி, டேய் துரு பிடிச்ச பெட்டியாடா, இரு டிடி இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன்னு சொல்ல, போன மாதம் தானே நான் டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன், 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் டிடி இன்ஜெக்ஷன் போடணும்னு நீ தானே என்கிட்ட சொன்னேன்னு முத்துப்பாண்டி கேட்குறாரு. ஆமாம்ல, கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க கூடாதான்னு பரணி சொல்கிறாங்க. இதை பார்த்த சண்முகம், முன்னாடி எல்லாம் நமக்கு அடிபட்டதுன்னா மஞ்சள் தேய்ப்போம், இல்லைனா காப்பித்தூள் வைப்போம், இல்லைனா மணல் எடுத்து கூட தேய்ச்சிட்டு போவோம். ஆனால் இங்கே பாரு எவ்வளோ கவனிப்பு நடக்குதுன்னு பரணியை பார்த்து கிண்டல் பண்ணுறாரு. டேய், நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஹைஜீனிக்கை பற்றி யாருமே யோசிச்சது கிடையாது, ஆனால் இப்போ அப்படியான்னு பரணி கேட்குறாங்க. நீங்கள் எல்லாரும் இப்படி பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நோயெல்லாம் அதிகமாகுதுன்னு சண்முகம் சொல்கிறாரு. அவங்க பேசிட்டு இருக்கும்போதே எசக்கி கொண்டு வந்து சாப்பாடை வைக்கிறாங்க. அப்புறமா முத்துப்பாண்டி கையில் கெட்டு போட்டிருக்கதை பார்த்து, ஐயோ மாமா என்ன ஆச்சுதுன்னு சொல்லி பதட்டப்படுறாங்க. ஆள் வளர்ந்தது தக்கன அறிவில்லாமல் போயிடுச்சுது, பரன் மேலே இருக்கக்கூடிய இரும்பு பெட்டியை எடுக்கிறேன்னு சொல்லி கையை கிழிச்சிட்டு வந்து நிற்கிறான்னு சண்முகம் சொல்ல, இங்கே பாருண்ணே, என் மாமாவுக்கு தேவையான அளவு அறிவு இருக்க தான் செய்யுது, அது எங்களுக்கு போதும்னு எசக்கி சொல்கிறாங்க. சண்முகம் எசக்கியும் முத்துப்பாண்டியையும் பார்க்குறாரு. அப்புறமா பரணி சண்முகத்துக்கிட்ட, டேய் நீ உட்காருடா, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிட்ருவோன்னு சொல்ல, எனக்கு இப்போ சாப்பாடு வேண்டான்னு சண்முகம் சொல்கிறாரு. எசக்கி முத்துப்பாண்டிக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறத சண்முகம் பார்க்குறாரு. அப்புறமா பரணிக்கிட்டையும் உடங்குடிக்கிட்டையும் உள்ளே வாங்க, ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அக்கா, ஏன் தட்டில் சாப்பாடு போடுக்கான்னு கனி கேட்க எசக்கி போட போகிறாங்க. அதை கவனித்த சண்முகம், கனி உனக்கும் வேலை இருக்குது, வா கடைக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லி கூப்பிட கனியும் எழுந்து போகிறாங்க. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து ரூமில் இருந்து எசக்கியும் முத்துப்பாண்டி என்ன செய்கிறாங்கன்னு எட்டி பார்க்குறாங்க. எசக்கி முத்துப்பாண்டி கிட்ட, மாமா உங்கள் கையில் காயம் பட்டிருக்குதே, உங்களால் எப்படி சாப்பிட முடியும்னு கேட்க, ஸ்பூன் இருக்குதான்னு முத்துப்பாண்டி கேட்குறாரு. ஸ்பூன் எதுக்கு, அதான் என்னோட கை இருக்குதே, நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு எசக்கி ஊட்டி விடுறாங்க. இதை ரூமில் இருந்து பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா எசக்கி முத்துப்பாண்டி கிட்ட, என் அண்ணன் கொஞ்சம் கோபக்காரன்தான், ஆனால் எதையுமே மனசில் வச்சுக்கிடாது, நீங்கள் எதையும் தப்பாக நினச்சிக்காதீங்க மாமான்னு சொல்ல, உனக்கு இன்னுமால புரியலை, எல்லாரும் எதுக்காக இங்கேருந்து கிளம்பி போனாங்க தெரியுமா, அப்போ தானே நீ எனக்கு ஊட்டி விடுவ, அதுக்காக தான், இதை கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியலையான்னு முத்துப்பாண்டி கேட்குறாரு. அப்புறம் தான் எசக்கிக்கு புரியுது. அடுத்த சீனில் எசக்கியும் முத்துப்பாண்டியும் வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்த பாக்கியம், என்னல உடனே வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு வந்திருக்க கூடாதான்னு கேட்க, என் வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன கசக்கவா செய்யும், ஆனால் உங்கள் பையன்தான் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லி என்னங்க கூட்டிகிட்டு வந்துட்டாரு, மாமாவுக்கு கையில் காயம் பட்டதுனால இன்னைக்கு நான் தான் ஊட்டி விட்டேன் அத்தைன்னு சொல்ல, அதை கேட்டு சவுந்தரபாண்டி ஷாக் ஆகிறாரு. என்னது நீ ஊட்டி விட்டியான்னு எசக்கி கிட்ட போய் கேட்க, ஆமாம் புருஷனுக்கு அடிப்பட்டதுனால பொண்டாட்டி ஊட்டி விட்டுருக்கா, அதுக்கு எதுக்கு நீங்கள் நெஞ்சு வெடிச்சது மாதிரி சத்தம் போடுறீங்கன்னு பாக்கியம் கேட்குறாங்க. அம்மா இப்போ எதுக்குமா அந்த ஆள்கிட்ட நீ தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க, எனக்கு ஸ்டேஷனுக்கு டைம் ஆகுது, இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அங்கேருந்து போகிறாரு. உன் பையனுக்கு எசக்கி ஊட்டி விட்டதே உன்னால் தாங்க முடியலையா, இதை வச்சே நான் என்ன செய்கிறேன் பாருன்னு பாண்டியம்மா அவங்க மனசுக்குள்ளே ஒரு பிளான் போடுறாங்க. கோவத்தில் இருக்கக்கூடிய சவுந்தரபாண்டி கிட்ட எசக்கியை பற்றியும் சண்முகத்தை பற்றி பேசியும் அவரை உசுப்பேத்தி விடுறாங்க. இந்த வீட்டில் தான் உனக்கு மரியாதை இல்லைன்னு பார்த்தாச்சுதுன்னா அந்த சண்முகம் ஊருக்குள்ளேயும் உனக்கு மரியாதை இல்லாமல் ஆக்கிட்டான். எவ்வளோ கம்பீரமாக நீ இருந்த, கோவிலுக்கு போகும்போது சிங்கம் மாதிரி போன, அந்த தர்மதத்தா பதவியை அவன் பிடுங்கி விட்டுட்டான், காணாததுக்கு உன் பொண்ணு பரணியை உன்கிட்ட இருந்து பிரித்தான், இப்போ கடைசியாக உன் கையில் இருக்கக்கூடிய பாண்டி பையனையும் அவன் பிரிக்க பிளான் போடுறான்னு சொல்ல, அதை கேட்டு சவுந்தரபாண்டி கோவப்படுறாரு. இதோட ப்ரோமோ முடியுது.